இது நீங்கள் பார்க்குறது என்னன்னு சொன்னால் வேறு எதுவும் இல்லை. சங்கில் அதே மாதிரியே இது சுண்ணாம்பு சிப்பின்னு சொல்லுவோம். அதில் எடுக்கப்பட்ட உண்மையான ஒரிஜினல் சங்கில் உள்ள பவுட்ரு தான் இது. சரிங்களா? சங்கு பவுட்ரு, சிப்பி பவுட்ரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுதான் இது. இது எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். 2வது கெட்டு போகாத அடுத்த தலைமுறை வரைக்கும் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரே பொருள்னா நேச்சுரல் பொருள் இந்த பொருள் தான். இதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, சங்க உரசியில் அந்த விஷமரு பூச்சிக்கடி வந்தால் உரசி போடணுமா. அது மாதிரி இந்த பவுட்ரு இருக்க போகும்போது நீங்கள் உரச தேவையில்லை. இந்த பவுடரையும் எடுத்து லைட்டாக 2 ட்ராப் 3 ட்ராப் தண்ணி விட்டு அந்த மாதிரி நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். அந்த விஷப்பரு பூச்சிக்கடி இதெல்லாம் வந்துட்டு சரிப்படுத்திக்கிறோம். ஏன்னா இது கால்சியம் சுண்ணாம்பு சத்து உள்ளது. அப்புறம் இன்னொரு விஷயம் எதுக்கு பயன்படுத்துவோம்னா, வீட்டுகளில் பூமி பூச்சை ஃபஸ்ட்டு போட போகும்போது ஒரு உயிர் உள்ள பொருளை வந்துட்டு அந்த பால் இதெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க குடிக்கலாம். அந்த மாதிரி ஊற்ற போகும்போது இதையும் ஊற்றுவாங்க. சரிங்களா? அதாவது விவரம் தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க இதை. அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சீசல் ப்ராடக்ட் ஏதாவது வாங்கி சின்ன ஹோல்ஸ் ஏதாவது சங்கு இந்த மாதிரி பொருள்களில் ஏதாவது இருந்து சப்போஸ் இருந்துச்சுன்னா இந்த பவுடரை வச்சு பெப்பிக்கால் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடைச்சிக்கலாம். அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னும் மறுபடியும் யார் வாங்குறாங்கன்னா, மருத்துவத்துறைகள். அதாவது அவங்க வந்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி வந்துட்டு சித்தாவுக்கு பண்ணுறாங்க. 2வது ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி பவுட்ரு வாங்குறாங்க. வாங்கி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதான் சொல்லலை, இது வந்துட்டு கெட்டு போகாத பொருள். இப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக வாங்க போகும்போது என்ன கெட்டு போயிடும். இது அடுத்த தலைமுறை வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். எடுத்து வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பொருள் தான். விலைக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். நம்ம கஸ்டமர்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வாங்கிக்கலாம். இது ஹோல்சேலாகவும் கிடைக்கும், ரீட்டெயிலாகவும் கிடைக்கும்.